form. You have to fill form. Then you make payment. He make you speedboat ticket, sir. Follow this man. So back by 4 o'clock. Yes, 4 o'clock. सबका नाम, जेंडर और एज लिख दीजिएगा। अब आपका होम एड्रेस लिख दीजिएगा, अपना होम एड्रेस लिख दीजिएगा। अब आपका होटल नेम। ஸோ இது வந்து வாட்டர் ஸ்போர்ட்டுக்கான இது வாட்டர் ஸ்போர்ட்டில் வந்து ஸோ வாட்டர் ஸ்போர்ட்டில் என்னென்னா இங்கே நீங்கள் வந்து டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிளாங்க் டிக்கெட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே இருக்கலாம். யூஸ் பண்ணாத டிக்கெட்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எல்லா ரைடுமே வந்து 600 per head, ஜெட்ஸ்பி மட்டும் 800 per head. இதை தாண்டி பேராசைலிங், இந்த சி வாக் இதெல்லாம் வந்து தனியாக, அதெல்லாம் ப்ரீமியம் ப்ரைஸு 3500 பேராசைலிங் சொன்னாங்க. அதுமாரி ஒன்று ஒரு ரேட் இருக்குது. ஸோ உள்ளே வந்து நெட்வொர்க் இருக்காதான், அதனால் வந்து நீங்கள் பே பண்ணுறதெல்லாம் கேஷாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எது வாங்கினாலும் இங்கேயே வாங்கிக்கோங்க. 10 பேராக வரும்போது ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து 25,000 30,000 அப்படி தான் போகுது. 4, 5, 6, 7, 10 members. only Vignesh group. 10. Then time duration, last beach closing time is 3:30 last time. Beach closing time is 3:30. In case before 3:30 return back, so 10 people mutual understanding, then come back. Last time is 3:30. Then water, snacks, food slot is available there. Then smoking, alcohol not permitted there. Then boat will be a standby there. Just only remember your boat name, please, everyone. ஓடிடாத. லைஃப் ஜாக்கெட் ப்ளீஸ். கேமராவும் இல்லாமல் ஒரு ரொம்ப பர்சனல் டைமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட 2 கேமராமே உள்ளே கொண்டு போக முடியாது. அப்படியே கொண்டு போகிற வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் அதை சேஃபாக வச்சுக்க முடியாது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது. ஒரு 15-20 மினிட்ஸ் வந்துருப்போம். அதாவது ஒரு ஷேப்பில் வச்சு அதை ரைடுன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஹயர் பண்ணி தான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஆனால் இன்னும் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வரல. அது வந்துச்சுன்னா தான் இந்த வீடியோ வரும், இல்லைனா வந்து அப்படியே முடிஞ்சிடும். ஒரு 2 hours மோர் தென் எனஃப் இந்த ஐலாண்டில். எலிஃபென்டா பீச். ஸோ ராதாநகர் பீச் வந்து தனியாக வந்து ஒரு பிளான் பண்ணலான்னு இருந்தோம் சன்செட் பார்க்க வரதுக்காக. ஆனால் டைம் ஆயிடுச்சு. ஸோ சன்செட்டும் போயிடுச்சு. இங்கே கரெக்டாக ஒரு 4:45 என்னவோ சன்செட் ஆகும்.
அது பிடிக்கலான்னு பார்த்தா ஆனால் முடியல. ஆனால் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்களேன். முக்கியமாக இந்த ஸ்பாட்டு குறிப்பாக. ஸோ பின்னாடி வந்து நார்மலாக தான் இருக்கும். இந்த சைடு இந்த பார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இங்கேயே இருக்கீங்க? அப்படி தானே போனீங்க நீங்கள்? சூப்பராக இருக்கு. செருப்பு போயிருது அலையில அடிச்சுட்டா. ஸோ இந்த பீச் வந்து ரொம்ப வந்து இந்த கிளென்லினஸ்க்காகவும் வந்து இந்த சேஃப்டி பீச்சஸ்க்காகவும் வந்து பேர் போன பீச்சு. மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஹையர் பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கலாம். இந்த சன்செட் டைமில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அதான் பிளானு. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் இங்கே அப்படின்ட்டு. பட் முடியாமல் போச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதோட முடிஞ்சிடும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் கயாக்கிங்கு. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலாக பிச் டார்க்கில் தான் அந்த பயோலுமினஸ் தெரியும்னாங்க. பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.